வணக்கம். திடீரென விறுவிறுவென உள்ளே நுழைந்து துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் செய்த செயல் ஆடிப்போன அதிகாரிகள். அப்படி திடீரென துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் எங்கே சென்று என்ன செய்தார் என்பது பற்றிய முழு விவரத்தோட இப்ப நம்ம பார்க்கலாம். தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சராக உதயநிதி அவர்கள் பொறுப்பேற்றதிலிருந்து சற்றும் ஓய்வில்லாமல் பம்பரமாய் சுற்றி சுழன்று வேலைப்படுத்தி வருகிறார். அமைச்சராக இருக்கும் போதும் உதயநிதி அவர்களது ஒவ்வொரு செயல்பாடுகளும் கவனம் இருக்கும் வகையில்தான் அமைந்தது. அந்த வகையில் தற்போது துணை முதலமைச்சரான பிறகு அதைவிட கூடுதலாக சற்றும் ஓய்வில்லாமல் துணை முதலமைச்சர் என்ற அடிப்படையில் அனைத்து வேலைகளையும் உதயநிதி அவர்கள் இழுத்து போட்டு செய்து வருகிறார். அதே சமயம் விளையாட்டு மேம்பாட்டுத்துறையை தனது கைவசம் வைத்திருக்கக்கூடிய துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் தொடர்ந்து தனது துறை சார்ந்த பணிகளுக்கும் மிகுந்த முக்கியத்துவம் கொடுத்து கவனித்து வருகிறார். அதாவது தொடர்ந்து விளையாட்டு வீரர்களை சந்திப்பது, அவர்களது கோரிக்கை மற்றும் குறைகளை கேட்டறிவது, வெற்றி பெற்ற விளையாட்டு வீரர்களை சந்தித்து அவர்களை ஊக்கப்படுத்துவது, அவர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்குவது, பல்வேறு விளையாட்டுப் போட்டிகள் தொடர்பான நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு விளையாட்டுப் போட்டிகளை தொடங்கி வைப்பது என தொடர்ந்து துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் துணை முதலமைச்சராக இருந்தாலும் கூட தனது துறை சார்ந்த பணிகளை தொய்வில்லாமல் தொடர்ந்து கவனித்து வருகிறார். அந்த வகையில் நேற்று முன்தினம் தமிழ்நாடு உடற்கல்வி மற்றும் விளையாட்டறிவியல் பல்கலைக்கழகத்தில் 76வது நேஷனல் ட்ராக் சைக்கிளிங் சாம்பியன்ஷிப் போட்டி நடைபெற்றது. இந்த போட்டியை தொடங்கி வைக்க துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் சென்றிருந்தார். அப்போது அந்த போட்டியை தொடங்கி வைத்த பிறகு துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் செய்த செயல் ஒன்று அனைவரது கவனத்தையும் ஈர்க்கும் வகையில் அமைந்தது. அதாவது அந்த போட்டியை தொடங்கி வைத்த பிறகு துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் நேராக அந்த பல்கலைக்கழகத்தின் வளாகத்தில் செயல்பட்டு வரும் விளையாட்டு வீரர்களுக்கான விடுதிக்கு சென்று ஆய்வு மேற்கொண்டார். குறிப்பாக அந்த விடுதிக்கு சென்ற துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் ஒவ்வொரு அறைக்கும் சென்று ஆய்வு மேற்கொண்டார். உணவு கூடம், சமையல் கூடம் என அனைத்து இடங்களுக்கும் சென்று துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் ஆய்வு செய்தார். அத்துடன் அங்கு தங்கி பயிலும் மாணவர்களிடமும் உரையாடி அவர்களது கோரிக்கை மற்றும் குறைகள் குறித்தும் துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் கேட்டறிந்தார். இதனைத் தொடர்ந்து செல்லும் வழியில் நேராக சென்னை எழும்பூரில் உள்ள மேயர் ராதாகிருஷ்ணன் ஹாக்கி மைதான வளாகத்தில் செயல்பட்டு வரும் விடுதிக்கும் துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார். அப்போது விளையாட்டு வீரர் வீராங்கனைகளுக்கான தங்குமிடம், உணவுக்கூடம், சமையலறை உள்ளிட்ட இடங்களை பார்வையிட்டு வருகை பதிவேட்டையும் துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் ஆய்வு செய்தார். அத்துடன் விடுதியில் தங்கியுள்ள விளையாட்டு வீரர் வீராங்கனைகளுக்கான வசதிகள் குறித்து அதிகாரிகள் விடுதி காப்பாளர்களிடம் கேட்டறிந்து விடுதியை தொடர்ந்து முறையாக பராமரித்திட ஆலோசனைகளையும் துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் வழங்கினார். அத்துடன் அங்கிருந்த வீரர் வீராங்கனைகளுடனும் துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் உரையாடி அவர்களது கோரிக்கை மற்றும் குறைகள் குறித்து கேட்டறிந்தார். துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்களது இந்த திடீர் வருகை அங்கிருந்த அதிகாரிகள் மற்றும் ஊழியர்களுக்கு மிகுந்த அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. அதே சமயம் அதிகாரிகளிடத்தில் கெடுபடியாக நடந்து கொண்ட துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் அங்கிருந்த மாணவர்கள் மத்தியில் மிகவும் சகஜமாகவும் எளிமையாகவும் உரையாடினார். உதயநிதி அவர்களது இந்த செயல் அங்கிருந்த வீரர் வீராங்கனைகளுக்கு மிகுந்த நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியது. தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு அடிக்கடி இதுபோன்ற திடீர் ஆய்வுப் பணிகளை மேற்கொண்டு அதிகாரிகளை கலங்கடித்து வரும் துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்களது இது போன்ற செயல் பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல குறிப்பிடுங்க.